5 விஷயங்கள், ஈமான், இஸ்லாம், இஹ்சான், கியாமத், அதனுடைய அடையாளங்களை பற்றி கேட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள். அதுல கியாமத்தை பற்றி கேட்ட நேரத்தில் நானும் நீங்களும் சமமாக இருக்கிறோம் என்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கியாமத்து நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இக்தரபத்தி ஸஆ, இன்றைக்கு 1400 வருடங்களாக குர்ஆன் இறங்கி இன்று வரைக்கும் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நமக்கு அதனுடைய அடையாளங்கள்ல 2 விஷயத்தை சொன்னார்கள். அன்தரல் ஹுஃபாத்தல் உராத ஷாஇயத் தஅவலூன ஃபில் புரியான், அது சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய பாதணிகள் இல்லாத மக்கள் பெரிய மாட மாளிகைகளை கட்டுவார்கள் சொன்னார்கள். உலகத்தில் அதை நான் கண்டு கொண்டிருக்கிறோம். அரபு உலகம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, என்னென்ன டவர்கள் எல்லாம் கட்டுறார்கள், உலகத்தில் எப்படியெல்லாம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாதாரண இந்த வாட்டர்மெலன் தர்பூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காவை சாப்பிட்டுட்டு போடக்கூடிய நேரத்தில் 50-60 வருஷத்துக்கு முதல் அதை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பில்லியனர்ஸாக வாழ்கிறார்கள். இது உலகத்தில் கண்கொண்டு எங்களோட காலங்களில் கண்ட ஒரு உண்மை. எங்களோட ஆசான்கள், எங்களோட முன்னோர்கள், மூத்தவர்கள் அவர்கள் போய் பார்த்து 1940களில் 50களில் கண்ட காட்சி அதை இன்றைக்கு போல அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலிதல் அமத்து ரப்பஹா அவ் ரப்பதஹா, ஒரு எஜமானன் தன்னுடைய எஜமானை, ஒரு சாதாரண வேலைக்கார பெண்மணி தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள். உலகத்தில் அடிமைகளாக தாய்மார்கள் ஆக்கப்பட்டு குழந்தைகள் எஜமான்களாகின வரலாறுகளையும் உலகில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமார்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் இப்படியான நிலைமைகள், அதுக்கு இந்த ஹதீஸுக்கு எப்படி கருத்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, குழந்தைகள் சில சந்தர்ப்பத்தில் வேலைக்காரியை போல பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு இந்த கவலையான செய்தி உலகமெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையிலையும் சில பெற்றோர்களை நடத்தக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது அது கியாமத்து வந்து விட்டதா என்ற அந்த எச்சரிக்கை ஏற்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அது தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை நபி அவர்கள் சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்தையும் சொன்னார்கள். என்ற மௌத்தும் அது கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். என்னுடைய வருகையும் கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். பைத்துல் மக்தஸுடைய விஷயத்தை பற்றி சொன்னார்கள். பணம் மக்களுக்கு கொடுக்கப்படும், எடுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதை பற்றி சொன்னார்கள். ஃபித்னா அந்த அரபுல ஏற்படும், அரபு உலகத்துக்கு ஃபித்னா வரும், ஒரு வீடும் அதுல தங்கியிருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். சோதனை, பிரச்சனை, குழப்பம், சண்டை அரபு உலகத்துக்கு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு ஒரு அமைதியும் வரும், அதுக்கு ஒரு குழப்பம் வரும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதுல பல ஜப்பான் போன்ற நாடுகளில் அது எர்த்குவேக்குக்கு செய்யப்பட்ட பாதுகாப்பையும் தாண்டி உலகத்தில் பல இடங்கள்ல, அது துருக்கியாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பல இடங்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதை தக்சுரு ஜல்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கை செய்தார்கள். அதுபோலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய இந்த பண்பற்ற தன்மை, அகலாக் இல்லாத தன்மை, விபச்சாரம், அது எதரு ஜினா, விபச்சாரம் அதிகரிப்பு, ஒரு ஆண் பல பெண்களை பாவிக்கக்கூடிய அந்த நிலைமை உலகத்தில் ஏற்படும். உலகத்துடைய WHO உடைய அந்த அறிவித்தல் படி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்படி, செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் தான் உலகத்தில் அதிகரித்து கொண்டு போகிறது என்ற இந்த தன்னின சேர்க்கை, LGBT போன்ற இந்த நாசகார செயல்களை உலகத்தில் நபி அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதே நேரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியுடைய வல் கைல வல் பிகால வல் ஹமீர் அல் தர்கபூஹா வ ஸீனா யஹ்லுகு மா லா தஅலமூன் என்று சூரத்துன் நஹ்ல அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல ஒன்றுதான், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி யதகாரபு ஸமான், காலம் அப்படி சுருங்கி விடும் என்று சொன்னார்கள். இதோட காலம் சுருங்கும். நேத்து பார் இருக்குது ரமதான், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, 15 நாள் தாண்டிடுச்சு. யதகாரபு ஸமான். அல்லது இந்த டெக்னாலஜி என்ன செய்யும்னா உலகத்தை அப்படி சுருக்கி காட்டிடும். ஒரு காலத்தில் தாத்தாரிகள் முஸ்லிம்கள் 20 லட்சம் பேரை கொண்டார்கள். இது 600 சொச்ச ஹிஜ்ரில. ஆனா அந்த ஊர், அந்த பகதாத், அதை சூழ்ந்துள்ள மக்கள் தான் அதை அனுபவிச்சார்களே தவிர உலகத்தில் மற்ற பகுதிகளுக்கு இந்த செய்தி எத்தவில்லை. அது பிந்தி தாய்த்துச்சு. காலம் சுருங்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த டெக்னாலஜியின் ஊடாக உலகத்தில் தகவல்கள் அது மிக வேகமாக பரவி உலகத்தில் 200 நாடுகளுக்கும் ஒரு ஊசியை போட்டாலும் ஒரு இடத்துல அது அதிகரித்து கொண்டு போறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், காலத்துள்ள பரக்கத்து குறைஞ்சு போகும் என்று சொல்கிறார்கள். அல்லது ஒரு வருஷம் ஒரு மாசத்தை போல இருக்கும், ஒரு மாசம் ஒரு ஜும்மா போல இருக்கும், ஒரு ஜும்மா ஒரு நாளை போல இருக்கும், ஒரு மணி நேரம் அது சொற்ப நேரமாக மாறிவிடும் என்று சொன்னார். அந்த காலம் அது உண்மையிலேயே சுருங்கும். அல்லது அந்த வாழக்கூடிய மக்கள் அந்த நெருக்கத்தின் காரணத்தினால் நான் சொன்னது போல இந்த தகவல்கள் பரிமாற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனால மக்கள் உடனே எல்லாத்தையும் விளங்குவார்கள். இந்த ஒரு பரக்கத்தில்லாத நிலைமை உலகத்தில் ஏற்படுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்.
அதே நேரத்தில் வேளாண் சகோதரர்களே, இந்த தொழில்நுட்ப செய்தி இதனூடாகவும் உலகத்தில் பல அநியாயங்கள் அட்டகாசங்கள் நடைபெறும். அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொண்டுதான் இந்த தஜ்ஜாலுடைய வருகை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 6 அடையாளங்கள்ல தஜ்ஜால் என்று சொன்னார்கள். தஜ்ஜால் என்றால் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து தஜ்ஜாலுடைய வருகை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்னா, அவன் ஒரு முஸ்லிம் என்று சொன்னவனை கத்தி எடுத்து வாள் எடுத்து அப்படி 2ஆக அறுத்து போடுவான். நீ என்ன ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவான். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அப்படி 2ஆக அப்படி பிரித்து ஆடு உரிக்கிறது போல வெட்டுறது போல வெட்டிட்டு அது போல அதை உயிர் பெற செய்வான். அந்த உயிர் பெற செஞ்சுட்டு இப்ப கேட்பானா, நான் தஜ்ஜால் இல்லை, நான் தான் ரப் என்பதை நீ ஏற்றுக்கொள்வியா என்று கேட்கல. அந்த ஈமான் உள்ளவர் உறுதியாக இருப்பார். நீதான் தஜ்ஜால் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவன் உறுதியாக சொல்லும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த சக்தியையும் பறிப்பான் என்பதாக வந்திருக்கு. உலகத்தில் இப்படிப்பட்ட அட்டகாசங்கள் நடக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருடங்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள். மேலான சகோதரர்களே, அதை நாங்கள் இன்றைக்கு கண்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லா தகூமு ஸா ஹத்தா யக்ததிலு ஃபிஅதான் அதீமதான், இந்த 2 கூட்டங்கள் மத்தியில ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யுபஸு தஜ்ஜாலூன் கரீபுன் மின் ஸலாஸீன், எல்லாரும் 30க்கும் மேற்பட்ட தஜ்ஜால்கள் இந்த உம்மத்தில் வருவார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் தஜ்ஜால் என்ற இந்த இடத்துல சொல்லப்படுவதே எப்படி அந்த இறுதி காலத்தில் அட்டகாசம், அநியாயம், கொலைகள், மனிதனுடைய தல வார்த்தைகளான தீர்ப்புகளை கொடுத்து உலகத்தில் இந்த பிரச்சனையை உண்டாக்குறது. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நாங்கள் ஈமானோட, அஹ்லாக்கோட, பண்போட, துவாவோட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த அந்த வழிகாட்டலோட எங்களோட வாழ்க்கைகளை நாங்கள் அமைச்சுக் கொள்ளும் நேரத்தில் மேலான சகோதரர்களே, நாங்கள் உயர்ந்த நிலைமையை அடைய முடியும் என்பதை நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த பதட்டமான நிலைமை இன்றைக்கு மட்டுமல்ல, காலாகாலம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக மகா யுத்தங்கள், 2ஆம் மகா யுத்தம், இது 3வது யுத்தம் என்று உருவாக்கி விடுமோ என்ற அந்த கலவரம், அநியாயம். உலகத்தில் இந்த அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததே கிடையாது. முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கோடான கோடி மக்களை கொண்டதுன்றதே வரலாறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருட அந்த பத்ர்ல இருந்து ஆரம்பிச்சு தபூக் வரைக்கும் நடந்த யுத்தங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1300 பேர் தான் முஸ்லிம்களும் அந்நியர்களும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதா இருக்கிறார்கள் என்ற வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் அந்த விஷயத்துல நாங்கள் உறுதியாக இருக்கணும். யுத்தத்தை கொண்டு, சண்டையை கொண்டு ஒரு நாளும் உலகத்துல நிம்மதியை, சாந்திய, சமாதானத்தை, ஐக்கிய ஒற்றுமையை கொண்டு வர இயலாது. பைத்துல் மக்திஸ் இன்றைக்கு கஸா, அந்த பலஸ்தீன் மக்கள் இன்றைக்கு சோர்வடைந்து பல வருடங்களாக அநியாயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில இன்று பைத்துல் மக்திஸ் பல வாரங்களாக மூடப்பட்ட நிலைமையில வரலாறுல நடக்காத ஒரு சோதனை இன்றைய உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். யா அல்லாஹ், இந்த நிலைமையை எங்களுடைய அந்த முதல் காபாவுக்கு நீ ஏற்படுத்தாமல் நாங்கள் அதை கைப்பற்றி அதுல போய் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்துல மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது விஷயம். மேலான சகோதரர்களே, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹர்ஜ் என்ற கொலைகள், அநியாயங்கள், அட்டகாசங்கள், கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு சிலர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரித்தது போலதான் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஈமான்ல உறுதியாக இருந்து எங்களுடைய ஈமானை பறிக்கொடுத்துடாம நாங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ்வோட தொடர்புடையவர்களாக மாறுவதை கொண்டு எங்களோட துஆ, எங்களோட கண்ணீர், எங்களோட இஸ்திக்ஃபார், எங்களோட தௌபா அது உலகத்தில் நிம்மதியையும், சாந்தியையும், சமாதானத்தையும் கொண்டு வரும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும்.